Be patient with the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பொறுமையா இருக்க. இந்த கர்த்தர் நம்மோடு நேரடியாக பேசுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கலாம், கொடுப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டு வைத்த பாதை பொறுமைதான். எபிரேயர் 6:11-12 வசனங்களை வாசித்தால், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இன்றைக்கு வாக்குத்தத்தம், நாளைக்கு பலன் அநேக வேளை உண்டாகாது. இன்றைக்கு விதைத்து நாளைக்கு கனி பறிக்க முடியுமா? முடியாது. கர்த்தருடைய வசனம் விதையை போல இருக்கிறது. அதை குறித்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பேசும்போது லூக்கா 8:15 வாசித்தால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டாங்க. நல்ல நிலமாக இருக்கிறவங்க யாருன்னா, உடனே கற்பாறையை போல முள்ளுள்ள இடங்களை போல வேகமாக வளர்ந்து பட்டுன்னு பட்டு போகிறதில்ல. அவங்க வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து உண்மையான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் என்ன செய்கிறாங்க? பலன் கொடுக்குறாங்க. கர்த்தர் எந்த ஒரு வாக்குத்தத்தை அனுப்பினாலும் அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறாமல் தரையில் விழாது. கர்த்தருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ நிச்சயமாய் நிறைவேறும். இது உங்களுக்கு சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நாம் நிறைய வேளை பெற்று நாம் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் அநேக வேளை நம்முடைய வாழ்நாட்களில் கூட அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? ஆண்டவர் கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்தில் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கர்த்தர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உன்னுடைய சந்ததியை இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல உன் சந்ததி இருப்பார்கள், எண்ணவே முடியாதுன்னாரு. ஆனால் ஆபிரகாம் அதை பார்த்தாரா? பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு பார்த்தா அந்த ஒரு பிள்ளை தான். அதுக்கு மேலே அவர் பார்க்கல. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன ஆச்சாங்க? ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவன் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் செய்யும் போது அவருடைய வாக்குத்தத்தத்தினுடைய உடன்படிக்கையினுடைய அந்த அந்த பிரின்சிபிள் நீங்கள் வழங்கி கொள்ளணும். உபாகமம் 7:9 சொல்லுகிறது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அப்போ கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா நமக்கு மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. அந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் அதை தொடர்ந்து வர பண்ணுகிறார். ஆமேன். நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கணும்னா, நான் சொன்னது போல் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி இவ்வளோ பெருசாக இருக்கும்னாரு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி ஆகிய யூதர்களை பார்த்தீங்கன்னா இந்த பூமியினுடைய மொத்த ஜனத்தொகையில் 0.02% தான் அவங்க இருக்கிறாங்க. கைவிட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் இருக்காங்க. மொத்த ஜனத்தொகையில் 0.02% தான் யூதர்களுடைய சந்ததி. அப்போ என்ன இது வாக்குத்தத்தம் வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போலன்னு இருக்கே, அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாரு. ரோமர் 9:6-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா, தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. வேஸ்டாக போயிடுச்சு நீங்கள் நினைக்காதீங்க. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. வெறும் இஸ்ரவேலர் தான் இஸ்ரவேல் நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் கிடையாது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுவார்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்க நினைக்காதீங்க மாம்சத்தில் பிறந்தது தான் ஆபிரகாமின் சந்ததி. இல்லை, விசுவாசத்தினால இன்றைக்கு நாம இயேசுவை விசுவாசிக்கிறோம் பாருங்க, ஆபிரகாமின் குமாரனாகி இயேசுவை விசுவாசிக்கிறோம் பாருங்க. நாமும் யாருன்னா ஆபிரகாமின் சந்ததியாய் விசுவாசத்தினால் மாறி இருக்கிறோம். ஆமேன். அப்போ இன்றைக்கு உள்ள திரள் கூட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே
இயேசுவை ஆராதிக்கிற கூட்டத்தை விட வேறு எந்த கூட்டமும் எப்பொழுதும் அதிகமாக இருந்ததே இல்லை. கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை போல மாற்றியிருக்கு. உண்மையாக பார்த்தா இன்றைக்கி எண்ணணும்னா கூட எண்ண முடியாது. அதான் உண்மை. நிறைய பேர் சொல்கிறாங்க எவ்வளோ பேர் மெம்பர்ஸ் தெரில. அநேக மறைமுகமாக ஒளிந்திருந்து உபத்திரவங்களில் கர்த்தரை மறைமுகமாக ஆராதிக்கிறவர்கள் எத்தனையோ லட்சம் பேர். எண்ணக்கூடாத அளவு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் நிறைவேறினதா இல்லையா? நிறைவேறினது. வாக்குத்தத்தை பெற்றவன் மரித்து போகலாம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் காக்க வல்லவர். அதனால தான் நம்ம வாக்குத்தத்தங்களை குறித்து பொறுமையாக இருக்கணும். தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை பண்ணார். ஆனால் ஒரு நாள் அவனை பார்த்து சொன்னார், நீ அந்த ஆலயம் கட்ட மாட்ட, உன்னுடைய மகனாகிய சாலமோன் தான் கட்டுவான், ஏன்னா நிறைய ரத்த சிந்தி இருக்கிற அப்படின்னாரு. உடனே தாவீது கோவப்படலை. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் தான் அதிகமாக காணி கொடுத்துருக்கேன், நானே ஆலயம் கட்டக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவர் பொறுமை இழந்து ஆண்டவர்கிட்ட பேசாமல் அவர் என்ன பேசினார்னா, 2 சாமுவேல் 7:18 வாசித்தீங்கன்னா, தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியேனுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்திற்கும் கால செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா, குறுகிய காலம் பக்கத்தில் இருக்கிறத பற்றி பேசலை, வெகு தூர கால செய்தி. இன்றைக்கி நீங்கள் பெறுகிற வாக்குத்தத்தங்கள், நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நம்பி விசுவாசிக்கிற வாக்குத்தத்தங்கள், நீங்கள் நினச்சிடாதீங்க இது எனக்கு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களிடத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய விளைவை கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்னா அதை காணும்படி செய்வார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நீங்கள் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஏன்னா எபிரேயர்ல தான் வாசிக்கிறோம், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் தூரத்தில் தான் கண்டாங்க, அவைகளை அணைத்து கொண்டு அதை விசுவாசிச்சாங்க. தூரத்தில் தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் அநேக விருப்பங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி போகணும், அப்படி போகணும். ஆண்டவர் அதற்கேற்ற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவரே என்னை இவ்வளோ தாமதமாக கொடுக்குறீங்களே, இதை வச்சு நான் என்ன பண்ணேன், எப்போ இது நடக்கும்? இவனை மறந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லும்போது அது யாருக்குன்னு சொன்னால் உங்கள் சந்ததிகளுக்கு அது பொருந்தும். ஆமேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வயதான காலத்தில் கொடுத்தார் வாக்குத்தத்தம். ஆனால் அந்த சந்ததிகளை அவன் பார்க்கல. ஆனால் கர்த்தர் அவன் சந்ததிகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். எனக்கு தெரியும், நீங்கள் நிறைய வேளை சில காரியங்களை நினச்சி இன்னைக்கு காலை ரொம்ப மனம் வருத்தமாக வந்திருக்கலாம். பாஸ்டர் இதெல்லாம் நடக்கவே இல்லை பாஸ்டர், என் லைஃப்பில் அதெல்லாம் நான் காணவே இல்லை பாஸ்டர். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் தீர்க்காயசை கொடுப்பார். ஆனால் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் செய்ய முடியலை, ஆனால் கர்த்தர் அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகள்லேயும் உங்கள் குடும்பங்கள்லேயும் கர்த்தர் உங்களை கொண்டும் தேவன் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு தேவை பொறுமை. நம்முடைய தேவனுடைய சுபாவமே பொறுமை. ஆவியின் கனி நீடிய பொறுமைன்னு வாசிக்கிறோம். இந்த பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த பொறுமையினால் உண்டாகிற பலனை நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். 3 காரியங்களை கவனிச்சோம். நம்முடைய வீடுகளிலே மனம் திரும்பாத மக்களை குறித்து எனக்கு ஒரு பொறுமையை தாங்க ஆண்டவரே. நான் ரொம்ப அவசரப்படுறேன், சின்ன பிரச்சனைகளில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நான் உடனே காரியங்களை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு. இன்றைக்கி யாராவது ஒருவர் என் செய்தியை கேட்டுட்டு இருக்க, ஒரு முடிவுக்காக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் வாங்கியிருக்கலாம், ஒன்று செஞ்சுருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்யாத, பொறுமையாயிரு. பொறுமையினால் உன்னுடைய கணவனை ஆதாயப்படுத்திக்கொள், பொறுமையினால் உன் மனைவியை ஆதாயப்படுத்திக்கொள், பொறுமையினால் உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக்கொள், நீ பாக்கியவான் என்று எழுதப்படுவாய். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பொறுமையாக இருக்கணும்னு விரும்புகிறார். எதில்? ஆண்டவரே என் குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, ஆண்டவரே உம்முடைய உயர்வை குறித்து நான் பொறுமையாக இருக்கிறேன்ப்பா, நீர் நிச்சயமாய் உயர்த்துவீர், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீர், உம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் முன்னேறுகிறேன்.